இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கிய பாட்ட திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி தாங்க இதில் வின் பண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலக்கிய போடுற மொத்த திட்டத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கிட்டு பயங்கரமாக வெளியே போயிட்டே இருக்கா நம்ம அஞ்சலி. இது அவளுடைய புத்திசாலித்தனத்திற்கான ஒரு பயங்கரமான வெற்றின்னு தாங்க சொல்லணும். அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவும் இதை குறைச்சி எடை போட்டுட மாட்டாங்கன்னு தாங்க நாங்களும் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இலக்கியா வந்து அவளுடைய குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் செஞ்சிடுறாங்க. எப்படி தான் இதை செஞ்சான்னு தெரியல. அதுவும் ஒரு குழந்தை இல்லைங்க, 2 குழந்தை இருக்கிறதா நிரூபிச்சிட்றா. அஞ்சலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக டாக்டர்கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கினான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் நான் உனக்கு எவ்வளோ வேணுமான பணம் தரேன், எனக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு குழந்தை இருக்கிற மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை எதையுமே நான் டாக்டர் வந்து பொருட்படுத்தலைங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாவோட ஃப்ரெண்டுங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன், கம்பல்சரி உண்மை என்னவோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி உடனே பயங்கரமாக டென்ஷனான அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டியா, காசு கொடுத்தாலும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லைன்னு நீ நிரூபிக்கிற, நான் மயக்கத்தில் இருக்கும்போது உன்னை யார் ஸ்கேன் பண்ண கூப்பிட்டு போக சொன்னது, என்ன பண்ண பார்க்குற, என் குழந்தைய கருவை கலைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மழுப்புறாங்க. இதெல்லாம் செய்ய சொன்னது உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாங்க. உடனே டாக்டருடைய சரட்டை இழுத்து பிடிச்சி மிரட்டி பயங்கரமாக ஒத்துக்கவும் வச்சிடுறாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி ரிப்போர்ட்டும் வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாத நம்ம இலக்கியா வந்து வெளியவே காத்துட்ருக்காங்க. வெளியே வந்து பார்த்த உடனே தாங்க பயங்கரமான அதிர்ச்சி. குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க நம்ம அஞ்சலி. டாக்டர் என்ன தான் பண்ண முடியும், அமைதியாக ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கௌதமும் இலக்கியாவும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, இதே மாதிரியான பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும்.